கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த கால வேளையில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாரா? அநேக வேளைகளில் தடுமாறுகிறோம். என் வாழ்க்கையில் இது நடக்குமாயா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். நான் எப்படி இந்த காரியத்தில் வெளியே வரப்போகிறேன், இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு உண்டான்னு சொல்லி பல வேளைகளில் நம்ம யோசிக்கிறோம். இந்த பரிசுத்த வேதாகமும் அழகான ஒரு பதிலை நமக்கு தருகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்றார். யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் கூடும். அருமையான ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கி எல்லாருமே சொல்கிறாங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம். வேதாமம் சொல்லுகிறது, பிசாசும் விசுவாசித்து நடுங்குகிறது அப்படின்னு சொல்லுது. இந்த விசுவாசமானது நம்மகிட்ட அந்த அற்புதத்தை கொண்டு வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறோம். அதாவது நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு ஏதுவை தேவன் கொடுத்திருக்கிறார், அது விசுவாசம். அந்த விசுவாசத்தை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரும்போது ஆண்டவர் அநேக அற்புதங்கள் செய்கிறத நம்ம பார்க்கிறோம். வேதாகமத்தில் ஒரு அருமையான சம்பவத்தை பார்க்கிறோம். ராகாப் என்ற ஒரு அருமையான சகோதரி யோசுவாவின் புத்தகம் 2வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கை தகுதி இல்லாத வாழ்க்கை என்பது போல சொல்லப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் தகுதி பார்க்கல. ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார், எல்லாரையும் ரட்சிக்க வேண்டும் என்று விரும்புகிறார், எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். யாரெல்லாம் அவர்கிட்ட வாராங்களோ அத்தனை பேருக்கும் அவர் உதவி செய்கிறார். அந்த அம்மா விசுவாசித்தது மாத்திரமல்ல, அந்த விசுவாசத்தினால் தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் காத்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். விசுவாசத்தை தன்னுடைய சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள். கேள்விப்பட்டாங்க, தேவனை குறித்து கேள்விப்பட்டாங்க, தேவனுடைய மகத்துவத்தை குறித்து கேள்விப்பட்டாங்க. அதை வாழ்க்கையில் அங்கே அதை அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை வரும்போது ஏவுக்காரர்கிட்ட அந்த அம்மா கேள்விப்பட்டதை சொல்லி, நான் அந்த தேவனை நம்புகிறேன், அவர் எங்களை ரட்சிக்க வல்லவர் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் அந்த அருமையான குடும்பத்தாருக்கு ரட்சிப்பை கொண்டு வருகிறார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை அப்படி இருக்கலாம். எரிகோ அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, அத்தனை ஜனங்களும் அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் அதில் ராகாபும் அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கும். உங்கள் வாழ்க்கையிலையும் ஒருவேளை எல்லாம் அழிவுக்கு வைக்கப்பட்டிருந்தாலும், எல்லா சூழ்நிலைகளும் அழிவுக்கு நேராக இருந்தாலும், எல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் அதை ரட்சிப்பதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். அதனால் மகத்துவங்களை வாயினால் பேசுவது இல்லை, அதை வாழ்க்கையில் கொண்டு வருவோம். வாழ்க்கையில் நம்ம பின்பற்றுவோம். ஆண்டவரே நீ செய்ய வல்லவர் அப்படின்னு சொல்லி வாயினால் அறிக்கை பண்ணுவோம். யோபு அறிக்கை பண்ணுகிறான், தேவரி சர்வ வல்லவர், நீ செய்ய நினைத்த காரியம் தடைப்படாதுன்னு சொல்கிறான். அதுக்கு பின்னால் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான விடுதலையை நான் பெற்றுக்கொண்டதையும் ஆசீர்வதிக்கப்பட்டதையும் பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அப்படியே செய்வார். சோர்ந்து போகாதீங்க. இதனால் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருப்பதாக. ஆமென், ஆமென்.